ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையிலே எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தையும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏண்டி அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கிறங்கிற அடிப்படை அறிவு கூட உனக்கு இருக்காது. லூசாடி நீ. உண்மையிலே மூளை வச்சு இருக்கா இல்லையா உனக்கு? உனக்கு நான் எத்தனை நேரம் வார்னிங் கொடுத்தேன். உங்ககிட்ட சண்டை போட்ட உங்க அம்மா என்ன மாத்திட்டு வரும். உள்ள வளர்த்துக்க லட்சணத்தை பாரு. இனி எங்கேயாவது நின்று கணச்ச. நான் பாட்டு படிச்சேன். பாட்டு படிச்சியா? மணி 11 மணி ஆகுது. நைட்டு 11 மணிக்கு உட்காந்து பாட்டு படிப்பாங்க ஊட்டியில உட்காந்து. எனக்கு எல்லா நேரமும் ஒரே நேரம் தான். எனக்கு எப்ப படிக்கணும்னு தோணுதோ அப்பதான் படிக்க முடியும். இது ஏன் சுதந்திரம், ஏன் உரிமை, என் நாடு, என் சுதந்திரம். அப்படியா? இது என் கை, என் சுதந்திரம். ஓங்கி அடித்தேன்னு வச்சுக்கேன். இது என் கை தான், நான் அடிப்பேன். ஏன்னா என் கை என் சுதந்திரம். ஓடி சொல்லிட்ட. இனி எங்கேயாவது உட்கார்ந்து குத்தச்சு உட்கார்ந்துட்டு பாட்டு படிச்சிட்டு இருந்த படிச்சா நீ படிக்க இடத்துல உள்ள வந்து உட்காந்து இப்ப படின்னு சொல்லுவேன். நீ கக்குசுக்குள்ள உட்காந்து படிச்சிட்டு இருப்ப. ஓடி சொல்லிட்ட. தெரியாம உன் ரூமுக்கு பின்னாடி ஏன் வீடு அமைஞ்சு போச்சு. சரி புள்ளைய பாரு, புள்ளைய ஆளு மண்டி பாரு, லூசு மண்டை. படி. இங்க பாருங்க, என்ன பத்தி அப்பலாம் சொல்லாதீங்க. என்ன அதுக்கு நீ ஒழுங்கா நடந்துக்கணும். போ. நான் இங்க தான் நிப்பேன். ஓ இவ கூட என்ன எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். போடா போ. உன்னை இந்த ஊட்டி விட்டு ஓட வைக்கல நான் தேன்மொழியே இல்ல. என்னையோட சாதாரண எடை போடுத. ரொம்ப மிரட்டுதியோ? ஊருட்டல் மட்டுக்கெல்லாம் பயப்படுறவா இந்த தேன்மொழி நினைச்சியா? டேய், உனக்கு கோபம் மட்டும் தான்டா பட தெரியும். எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். உன்னை இந்த ஊட்டியை விட்டு கதற கதற ஓட வைக்கல நான் தேன்மொழியே இல்ல. நீ நம்ம அங்க நின்றுட்டு இருக்க. உள்ள போ. குளிர் அடிக்கு பாரு, பனி விழுது. ஒத்துக்கிடாது, ஊருக்கு புதுசுல. போமா உள்ள போ. விமர்சனம் வெளியே வந்துட்டியோ? இந்த பையனை என்ன லூசுன்னு சொன்னா இங்க எல்லாரும் தான் லூசு. நான் தான் தெளிவா இருக்கேன். பனியில நிக்கணுமா? ஒத்துக்கிடா இல்ல. இந்த ஊருக்கு வேற போனோம். போ. துரசிங்க அப்படி விட மாட்டார மாப்பிள்ள. துரசிங்கம் தூங்கிட்டாப்பியோ? துரசிங்கம் தூங்கிட்டாரா? சரிம்மா, ரொம்ப நேரம் உள்ள நிக்காத. நான் போயிட்டேன். அங்க போறா? ஏமா இசைத்தவ இங்க வா. எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள போறா? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறாளோ? சரி, அதான் போயிருப்பா. அதான் துரசிங்க தூங்கிட்டாரு. பரவாயில்ல, நல்ல நேர்மையானவர் தான். பரவாயில்ல. அவர் வந்தவரத்தை பார்த்தா ஒன்னா இருப்பாங்க நினைச்சேன். ஊரானி கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க. இது ஊரானி கேட்க. எல்லாம் லூசுகளா சுத்துது. எல்லாரும் என்ன பத்தி எல்லாரும் லூசு லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் வாரா யார் போறானே தெரிய மாட்டேங்குது. ஓ மம்மி, அத்தை அவ்வளவுதான். அவன் கிட்ட நான் பாட்டே படிக்க முடியாது. முத இந்த வீட்டை விற்கணும். மம்மி மம்மி, முத இந்த வீட்டை வித்துட்டு வேற இடத்துல வீடு எடுங்க மம்மி. எங்க போயிட்டு வர? மம்மி நான் வெளியில தான் மம்மி நின்னுட்டு இருந்தேன். ஓ மம்மி, நீங்க என்ன செய்வீங்களா யாரு செய்வீங்களா எனக்கு தெரியாது. முத இந்த வீட்டை வித்தே ஆகணும். ஆமா, அம்மியார் இதை நொறுங்க உளுந்து எடுத்தாங்க. இந்த வீட்டை விற்கணும். அட லூசு, இது கவர்மெண்ட் கோட்டை. அப்ப இதை விற்க முடியாதா? மாத்த கூட முடியாது. சிங்கர் வம்பிட்டு இருந்தேடி. 11 மணிக்கு அசால்ட்டா வீட்டுக்குள்ள வரீங்க. மம்மி மம்மியா? மம்மி சப்பா, இது படுத்துற பாடு. உன்னை அப்பவே அந்த பிள்ளைங்க கூட போய் தூங்குன்னு சொல்லணும் சொல்லலையாடி? சாக்லேட் கேக்லாம் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஓ, அதுக்கு தான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கியோ? ஒரு பீஸ் கூட தரவே இல்லையே மம்மி. நீ தரட்டி எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்ன. அது ஒரு ரோசத்துல சொன்னேன். மம்மி என்ன தந்திருக்கணும். எல்லாரும் மம்மியும் கொடுத்துருப்பாங்க. பேசாம தூங்கிடு. உனக்கு கொடுக்கலாம் நினைச்சேன். நீ பண்ற சட்டைக்கு நீங்க கிடையாது. போ, அந்த பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட போய் தூங்கு போ. கடைசியில நம்மள மம்மியும் லூசுன்னு சொல்லிட்டாங்களே. சப்பா, இவ்வளவு வச்சு மேய்க்கிறதுக்கு எனக்கு போதும் போதும் ஆயிடுது. போடி. இந்த லூசுத்தனமான வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கோவம் வந்துடும். எல்லாரும் லூசு லூசுன்னு சொன்னீங்கன்னா நீ பண்ற சட்டையில அப்படியே இருக்கு. அப்ப எல்லாரும் லூசுன்னு சொல்லுவாங்க. போங்க மம்மி, எல்லாரும் என்ன லூசு லூசுன்னு சொல்றீங்க. நான் ஒரு லூசுல இல்ல. என் மேல தப்பு வச்சுக்கிட்டு புள்ளைய போய் திட்டேன்னு யாரும் இல்லாம ஒத்தைய வளர்த்தா அந்த புள்ளை என்ன பண்ணும்? எல்லா உறவும் இருந்தும் அந்த புள்ளைக்கு எதுவுமே இல்லாம பண்ணது நாதா. அந்த பாவத்தையும் அந்த துரோகத்தையும் பண்ணவன் நாதா. நல்ல தாத்தா, பாட்டி, அத்தை, அப்பா, தங்கச்சின்னு அக்காடி எல்லா உறவும் இருந்துச்சு. என் பிள்ளைக்கு எதுவுமே இல்லாம பண்ணிட்டேன்.
அதுதான் செய்யறதெல்லாம் சரி நினைச்சு பண்ணுது. நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பார்த்தா தானே அதுக்கும் தெரிஞ்சிருக்கும். தப்ப போற நான் பாடிட்டத புள்ளைய போய் லூசு லூசுன்னு சொல்லிட்டேனே. சே, எப்போ பாரு என் மூடே இந்த பிள்ளை அவுட் ஆக்கிட்டு இருக்கு. வந்து இந்த சேனல்ல போறோம், கண்ணாடி போட்டு அடைச்சாதான் இவன் அங்குல சத்தெல்லாம் இங்க கேட்காது. இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா இதை அடைச்சிட வேண்டியதான். இல்லைன்னா இவகிட்ட சண்டை போட்டே ஆவிச்சிவனெல்லாம் போயிடும். பொல்லை பெத்த கிச்சனா லூச பெத்த வச்சிருக்காங்க. சண்டை போட்டா வார்த்தைக்காரி நமக்கு சண்டைக்கு வருவா. இப்படி லூசு பொல்லைய பெத்த வச்சுக்கிட்டு அவன் என்ன நமக்கு சண்டைக்கு வருவா. இதை ஃபுல்லா அடைச்சிட வேண்டியதான். கத்தி கூட அழ முடியல. டாடி டாடி நீங்க எங்க டாடி இருக்கீங்க? அம்மா அம்மா என்ன ரொம்ப திட்டுறாங்க டாடி. எல்லாரும் என்ன லூசு லூசுன்னு சொல்றாங்க டாடி. டாடி நீங்க வந்து எல்லாத்திட்டையும் ஃபைட் பண்ணுங்க டாடி. பக்கத்து வீட்டுல வந்திருக்க அந்த போலீஸ்காரங்க என்ன பார்த்து லூசுன்னு சொல்றாரு டாடி. டாடி நீங்க வந்து ஃபைட் பண்ணுங்க டாடி. டாடி அம்மா கூட இன்னைக்கு என்ன லூசுன்னு சொன்னாங்க டாடி. நான் ஒன்னும் லூசு இல்ல டாடி. நான் தான் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன் டாடி. அப்புறம் 12th அப்படிதான். இப்ப கூட கலெக்டர் எழுதிருக்கேன் டாடி. நீங்க ஏன் டாடி வர மாட்டேங்க? நீங்க வாங்க டாடி. டாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல டாடி. முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. இப்படி பண்ணிட்டேனே. என்ன இருந்தாலும் அது ஒரு வாலிய புள்ள. நான் அப்படி திட்டிருக்க கூடாது. சரி, நான் ஏன் இப்படி பண்ணினேன்? டாடி டாடி மனசே ஒரு மாதிரி இருக்க. திட்டிருக்க கூடாதோ? அது புள்ளவி அப்போ நினைச்சு அழுது. அவர் இருந்தது என்ன வருவாரு? அவங்க அம்மாவே போய் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த புள்ள அது தெரியாம அப்பா அப்பாங்குது. சே, இப்படி இல்லாத அப்பாவை நினைக்க வச்சுட்டேன்னு எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த குழந்தைக்கு. சே, தப்பு பண்ணிட்டேன். டாடி டாடி ஓ மை டாடி நீ இல்லாத நாள் இல்லையே டாடி டாடி. தப்பு பண்ணிட்டேன். சரிம்மா. சார், நீங்க தூங்கலையா? இல்ல, எனக்கு தூக்கம் இல்லை. நீங்க எதுவும் அழுதீங்களா? சே, இல்ல, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இல்ல, நீங்க அழுத மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டாடி டாடி ஓ மை டாடி. நீங்க தூங்கலையா சார்? நான் இப்போ அதெல்லாம் அடைச்சிருவேன். எனக்கு தூக்கம்லாம் வராது. கொஞ்சம் அது குடிச்சாதான் தூக்கமே வரும். ஓரளவுக்கு தூங்கிடுவேன். ஆனா இன்னைக்கு என்னன்னே தெரியல, குடிச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. மனசு கொஞ்சம் நெருளாவே இருக்குது. ஏன் சார் தெரியல, ஏதோ மனசு ரொம்ப நெருளாவே இருக்குது. யாரையும் நான் தவிக்க விட்ட மாதிரியும், நான் அவங்கள பரிதவிக்க விட்ட மாதிரியும், கைவிடப்பட்ட மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. சார், நீங்க இன்னொரு கிளாஸ் என்ன குடிக்கீங்களா? சரி, இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே குடிச்சிட்டு தூங்கிடுங்க. சரி, நான் வெளியில நிக்க மனசு ஒரு மாதிரியா இருக்கு. சரிங்க சார். பாவம், இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்படி குடிச்சதா தூங்குற அளவுக்கு இவர் மனசுல அப்படி என்ன பாரம் இருக்குது? அப்படி என்ன கஷ்டம்? பார்க்க மனசு கம்பீரமா நல்லா தானே இருக்காரு. அதுலயும் துளசிங்கத்திட்ட விளையாடும் போது நல்லாவே விளையாடுதாரு. அப்படி என்ன பிரச்சனை இருக்கும் இவருக்கு? துளசிங்க இவரை பத்தி எதுவுமே எனக்கு சொன்னதே இல்லையா? இவருக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கா இல்லையா? அது எப்படி ஃபேமிலி இல்லாம இருக்கும்? ஆள் தான் நல்ல ஜம்முன்னு இருக்காரு. டாடி டாடி ஓ மை டாடி. ஒழுங்கா போய் தூங்கிரு. போ. இந்த புள்ளைய பார்த்தா திட்டக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நினைக்க. அவ பண்ற சட்டெல்லாம் அப்படி பண்ணுனா, இவளை திட்டிட்டு இப்ப நான் கடந்து தூக்கம் இல்லாம தவிக்க வேண்டியிருக்கு. நம்மளும் ஒரு பெக்கு அடிச்சாதான் இன்னைக்கு நமக்கும் தூக்கம் வரும். சரி, துளசிங்க பாட்டுக்கு தூங்கிட்டான். நம்ம தான் தூக்கம் இல்லாம தவிக்க வேண்டியிருக்கு.
ஐயோ நல்லா வெடிஞ்சிருக்கும் போலுக்கு. ஓய் ஐயோ ஏய் ஏசே தூங்கிட்டு இருக்காளோ? இங்க யாரு எழுப்ப போறா? என்ன நமக்கு கிடைச்ச லீவு. ஓய் ஓய் சந்தோஷமா இருந்தது. ஓய் ஓய் ஏய் இங்க பாரு. சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையில நேற்று ராத்திரி சூப்பரான நாள். என் மனசுக்கு பிடிச்சவ கூட அவளை அள்ளி அணைச்சி இருக்க அணைச்சிக்கிட்டு அப்படியே தூண சுகம் இருக்கு பாரு. நேற்று தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏ என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? அப்படி எந்த தப்பு நடக்கல. ஓய் நான் சொன்னது என் மனசுக்கு பிடிச்ச கூட தூங்கதான் சொன்னேன். நான் ஜென்டில் பண்ணாங்க பர வேண்டி அழுதுட்டு இருக்கா. எவ்வளோ பக்கத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ நெருக்கமா இருந்தாலும் சரி, உன் கழுத்துல தாலி கட்டாம ஏத்துவும் கிடையாது. அதெல்லாம் உனக்கான மரியாதையை கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப ஏண்டி அழுத? நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னது உன்னை இருக்க அணைச்சிட்டு தூங்கினேன்னா நல்லா இருந்துச்சு. அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கின மாதிரியே இருந்தது. ஆ சின்ன பிள்ளையில தான் அம்மானா எல்லாருக்கும் தெய்வம் மாதிரி தானே. அப்பெல்லாம் அப்படிதான். எங்க அம்மா இல்லைன்னா எங்க பாட்டிய அப்படியே கட்டி பிடிச்சி தூங்குவேன். அவ்வளவு அழகா இருக்கும் தூங்குறதுக்கு. அதே வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு பத்திடுறாங்களே, அதுக்கப்புறம் அந்த தூக்கம் எங்க நமக்கு கிடைக்கும்? அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். அழகா இருக்கும். எங்க அப்பா அவங்க நெஞ்சில் என்ன தூங்க வச்சு அப்படி தட்டி கொடுத்துட்டே இருப்பாரு. அப்படியே தூங்குவேன். அதனால எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய நெல்ல அதான் எங்க தொலைனே அவன் எங்களெல்லாம் பக்கத்துல போட்டுட்டு அப்படியே கதை சொல்லுவான். ஏன்னா வீட்டுக்கு மூத்தவன் அவன் தானே, பொறுப்பா இருப்பான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா நவுண்டு போனான். அப்புறம் நினைக்க சேர்மா இவன் தான் இருந்தான். இவன் எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே வயசு மாதிரி தானே, ஒரு வயசு 2 வயசு முன்ன பொண்ணு. அதனால சண்டை போட்டுட்டே தூங்குவான். ஆனா அது கூட சுகமா தான் இருந்துச்சு. ஆனா எப்போ படிப்பெல்லாம் முடிஞ்சு ட்ரைனிங்கு சரி வேலை வெளியூர் எல்லாமே போச்சுடி வாழ்க்கையில. அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் அந்த சந்தோஷங்கள்லாம். வெறுப்பா இருக்கும். காட்டுக்குள்ள அங்க இங்கேயும் பட்டு தூங்கிறது. அப்புறம் மிலிட்ரிக்காம வந்தா அங்கங்கன்னா போலீஸ் ட்ரைனிங்கு, யாருனே தெரியாத பையங்க கூட தூங்குறது. அதுக்கு பேர் தூக்கமா? எங்க படுக்கும் எங்க எந்திக்கோனே தெரியாது. எங்க ஆழ்ந்து தூங்கினேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்கு நான் தூங்கினேன்னா அதுதான் நான் சொன்னேன். நான் எதை இழந்தனோ அதை நீ எனக்கு திரும்ப கொடுத்த. நிஜமா சொல்றேன். சின்ன வயசுல எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கின மாதிரியே இருந்துச்சு. சின்ன வயசுல எல்லாத்துக்கும் அம்மா நல்லவங்க தானே. இப்பதான் எங்க அம்மா அம்மா நடந்துக்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை. அவங்க முந்தானில தான் எங்களை தூங்க வைப்பாங்க. நல்லதா இருக்கும். அவ்வளோ சுகமா இருக்கும். எனக்கு அதே சுகத்தை கொடுத்தடி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் அப்படியே அள்ளி அடிக்கணும் போல இருக்கு. ஏ என்ன மறுபடியும் அதே மாதிரி தூங்க வைக்கியா? நேத்து நான் அப்படி உன் தோல் மேல அப்படியே சாஞ்சி தூங்கினேன். அவ்வளோ சுகமா தூங்கினேன் தெரியுமா? என்னாச்சு? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ கண் கலங்கின மாதிரி இருக்கு. இல்ல என்னன்னே தெரியலங்க, மனசு ஒரு மாதிரி சஞ்சலமாவே இருக்கு. ஏ நான் உன்கிட்ட வந்து படுத்து உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ண மாட்டீங்க. அந்த தைரியத்தை தானே தூங்கினேன். நீங்க வரலன்னா அறவே தூங்கியிருக்க மாட்டேன். அது இல்லை என்னமோ தெரியலங்க, ஏதோ மனசு சஞ்சலமாவே இருக்கு. ஒருவேளை அவங்க அப்பா இங்க இருப்பது அந்த சிம்டம்ஸை காட்டுதோ? ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. சில புது இடத்துக்கு வந்தா நமக்கு அப்படிதான் இருக்கும். உனக்கு இது புது இடம், எனக்கு இது சொர்க்கம். எனக்கு பிடிச்ச நீ கூட இருந்த. நீ எப்பவும் உங்க அம்மா கிட்டே தூங்குவியா? அதான் உனக்கு அப்படி இருந்திருக்கு. இல்லை அம்மா கிட்ட படுக்கும்போது கூட எங்க அம்மா அவங்க சேலை முந்தானியும் என் தாவாணி முந்தானியும் கட்டிட்டு தான் தூங்குவாங்க. பயம், ஆம்பளை இல்லாத வீடுல பயந்து தான் தூங்க வைப்பாங்க. ஆனால் நேற்று அப்படி இல்லை, உங்களை இருக்க அணைச்சிட்டு பயப்படாம நிம்மதியா தூங்கினேன். அப்புறம் என்னடி? என்னன்னே தெரியலங்க, மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எங்களுக்குன்னு யாருமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாவே இருக்கு. இவ்வளோதானே? இதுக்கு போட்டு என் தங்கப்புல அழுதுட்டு இருக்கு. இவ்வளோதானே? இங்க பாரு, என்னால உனக்கு என்னென்னமோ இருக்க முடியுமோ அத்தனையுமா நான் இருக்கேன். அப்பாவா இருக்கணுமா, தோல்ல தூக்கி சுமக்கணுமா, தாளாட்டணுமா, என்ன போகணும்னு சொல்லி அத்தனையும் நான் செய்வேன். என் டூட்டி போக மற்ற எல்லா நேரமும் உனக்கு நான் எல்லாமா இருப்பேன். இதை நான் ஒரு பேச்சுக்காக சொல்லலை. என்னை முழுசா நம்பி வரப்பாரு அந்த ஒரு காரணத்துக்காக. நான் இவ்வளோ பெரிய பையன், எனக்கே எங்கள் அம்மா விட்டு வரும்போது ரொம்ப மனசு வலிச்சுது. இனிமேல் அம்மா பக்கத்தில் தூங்க முடியாதோ, நம்ம வீட்டில் தூங்க முடியாதோ, நம்ம பாட்டுக்கு ஏதோ காட்டுக்குள்ளேயும் மேட்லையும் கிடக்குமே, இனிமேல் அந்த வீட்டு வாழ்க்கையை வாழ முடியாதோன்னு அப்படி நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்கும்.
இவ்வளவுதான் நம்ம ஊர் வாழ்க்கை போச்சு, இவ்வளவுதான் நம்ம குடும்ப வாழ்க்கை போச்சுது. இனி சாகுற வரைக்கும் நம்ம அங்க இங்கதான் தூங்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசெல்லாம் வலிக்கும். ஏன்னா ஒரு ஆம்பளை கடைசி வரைக்கும் உழைச்சே ஆகணும். அவனுக்காக இல்லாட்டாலும் குடும்பத்துக்காக ஓடிதான் ஆகணும். கடைசி வரைக்கும் ஓடலனா வீட்டை விட்டு முத வெளியில வரும்போது அப்படித்தாண்டி எனக்கும் இருந்தது. அதனால உன் வலி இப்ப எப்படி இருக்குன்னு என்னால உணர முடியுது. பயம், ஏதோ ஒரு திகிலு. அம்மா விட்டு வந்திருக்கோம், அம்மா தப்பா நினைப்பாங்களோ, கூட வேற இவரை கூட்டிட்டு வந்திருக்கோம். இதெல்லாமோ உனக்கு கற்பனை பண்றேன். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா, இவங்க அம்மா நம்மளை ஏத்துக்கிடுவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி 1000 கேள்வி உனக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் இருக்குமே அது வேற. அப்படி இல்ல. இல்ல, கண்டிப்பா அது உனக்கு தோணி இருக்கும். எந்த பொண்ணுக்கும் தோணும். ஏன்னா தாலியா இல்ல, தாலிங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமானது. இங்க பாரு, வீட்டுக்கு போனேன்னு பெரியவங்களை கூட்டிட்டு வரேன். நான் சேர்மன்னைங்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிக்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கிட்ட இன்னைக்கு பேசினேன் தூங்குறதுக்கு முன்னாடி. அண்ணன் எனக்கு இப்படி வெளியில வேற கூட்டு வந்துட்டு இப்படி தங்குற மாதிரி வேற நிலைமாயி போச்சுது. இனியும் ஊருக்குள்ள போய் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தானா அசிங்கமா போயிடும். அதனால நான் வீட்டுக்கு போனோன்னே அம்மா அப்பா கூட்டு போய் மறுபடி நான் பரிசம் போட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணனும் சரியா சொன்னேன், அதான் சரியாவும் இருக்கும். என் கல்யாணத்தை பத்தி நினைக்காத, நான் இப்போதைக்கு முடிக்க மாட்டேன், அதனால நீ முடிச்சு வாழ பாரு அப்படின்னு சொல்லிட்டான். உங்க வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? ஏய், வயசு எங்களுக்கு சின்ன வயசா? எல்லாரும் கல்யாண வயசு தாண்டியாச்சு. அவன் முடிக்கல, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன எங்க அம்மா அப்பா கூட்டு என்ன பொண்ணு பார்க்க போறேன், இல்ல சாதத்தை கொட்டு கொடுத்து வீடு விட அழைதானா? பிடிச்சவ பக்கத்துல இருக்க, அசிங்கப்படுத்திடக்கூடாது இல்ல. கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஊருக்குள்ள போனோன்னே கல்யாணத்தை ஒரு வாரத்துக்குள்ள வச்சிடலாம். நிஜமா? அப்போ பாதி பயம் உனக்கு அப்படிதான் இருந்திருக்கு. இல்லங்க, அது என்னமோ தெரியல, ஏதோ சஞ்சலமா இருந்துச்சு. நீங்க இப்ப கல்யாணம்னு சொன்னோன்னே எனக்குன்னு ஒரு உறவு, அது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சரி, நான் வீட்டுக்கு போனேன்னா அம்மா அம்மா எப்படி சம்மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஆடதான் செய்வாங்க. அப்பா பாட்டி எல்லாரையும் நான் கூப்பிட்டு வரேன். ஊரறிய பேசி முடிச்சிட்டேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இதுக்கு தான் அழுதுட்டு இருந்தியாடி? எதனால என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்க நெஞ்சில சாஞ்சிருக்கிற போது இருக்கிற நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளவு நம்பிக்கை வருது. சாரி டி. சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, நீ எப்படி தூங்கிருக்கவே மாட்ட, உன்னை பார்த்தாலே தெரியுது. நீ நல்லா தூங்கு. நான் அன்னைக்கிட்ட சொல்லி சாப்பாட்டுக்கு பழம் வாங்கிட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உன்னை வந்து எழுப்புறேன். எப்படி சாப்பாடுங்கிறது கொஞ்சம் வெளியில தான் போண்டிது இருக்கும். நீ நல்லா தூங்கு. ஒரு பையன் வேண்டாம், அப்போ தமிழரசு சார் வீட்டில் தான் இருப்பாரு. ஒரு பிரச்சனை இல்லை. பக்கத்துல அந்த அக்கா வீடு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பாட்டுக்கு நிம்மதியா தூங்கு. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிங்க. நல்லா தூங்கு. குட் மார்னிங் சார். என்ன சரியா தூங்கவே இல்லையா? அது எப்படி தரசிங்க? ஒருத்தவங்க முகத்தை பார்த்து கரெக்டா கேக்குறீங்க. அதவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன் நல்லா இருந்துச்சு கிளைமேட்லாம், தூங்கிருக்க வேண்டியது. உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன, மனசு மாதிரி சஞ்சலமாவே இருக்குது, தூங்கவே முடியல. உங்ககிட்ட ஒரு அதிசயத்தை சொல்லிட்டா என்ன, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நான் நேற்று தனியான தூங்கல, உங்க பொண்ணு கூட தான் படுத்தேன். தப்பா நினைக்க வேண்டாம், பாதுகாப்புக்கு தான் படுத்தேன். தரசிங்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கிராமத்துல வந்த புள்ள. என்னதான் வீரமா இருந்தாலும் கொஞ்சம் ராத்திரி கொஞ்சம் பயப்படதான் செய்வா. யோசித்து பார்த்தேன், அதான் அவர் உங்களுக்கு படுக்க போயிட்டேன். நான் போகலன்னா விடிய விடிய குத்தச்சே உட்காந்துருப்பான். சரி, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, சும்மா பாதுகாப்புக்கு தான் போய் படுத்துருந்தேன், அப்படி தூங்கிட்டேன், நிம்மதியாக தூங்கினேன். ஆனா அவளும் இதே மாதிரி தான் உங்களை மாதிரி சொன்னான், மனசு சஞ்சலமாவே இருக்குன்னு. என்ன சொல்றீங்க? 2 பேருக்கும் ஒரே ஃபீலிங். உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது இங்க இருக்காங்களா? என்ன தரசிங்க சொல்றீங்க? இல்ல, அவன் நைட்டு நல்லா தூங்கினா, நான் பார்த்தேன். அவ தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தூங்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் எந்திக்க முடியவே, அவன் அழுதுகிட்டு இருந்தா. அழுதானா? எதுக்கு? என் பிள்ளை எதுக்கு அழுதா? நானும் கேட்டேன், ஏன்னே தெரியல, மனசு சஞ்சலமா இருக்குன்னா. நானும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒன்னா இருந்தனால அவளுக்கு பிடிக்கலன்னு நினைச்சு வீட்டுக்கு போனோடனே கல்யாண ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். கல்யாண ஏற்பாடா? ஆமா சார், இது லாக் கூடாது. இதுக்கப்புறமா வீட்டில் வச்சு கூட்டிட்டு அலைஞ்சோம்னா 2த்துக்குமே அசிங்கமா போயிடும். நான் ஆம்பளை, அவ பொண்ணு தங்கிக்கிட மாட்டா. அதான் வீட்டுக்கு போனோன்னே இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் கிளம்பிடுவோம்ல, அன்னைக்கே போய் வீட்டில் பேசி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். துரசிங்க தான். எதுக்கு? எல்லா வசதியும் இருக்கு, வேலை பார்க்கேன், வீடு எடுத்து வச்சுட்டேன். இனி தாலி குடி மட்டும் தானே, பார்த்துக்கலாம். எங்ககிட்ட கொஞ்சம் நகை நட்டு இருக்கு, போதும். அவளை படிக்க வைக்க அளவுக்கு என் வருமானம் இருக்கு.
அவளை நல்ல வசதியா வளர்க்கறதுக்கு எனக்கு சம்பளம் இருக்கு, போதுமே. உண்மையிலே என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். நான் தான் சார் அதிர்ஷ்டக்காரன். நல்ல குணம் உள்ள பொண்ணு, ரொம்ப நிதானம். வேற எந்த பொண்ணும் அவள் இடத்துல இருந்தா இப்படி நடந்துக்கிட மாட்டா. என்ன ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிடுவா. எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும் சார். இன்னும் எதுக்கு சார்னு சொல்லிக்கிட்டேன், மாமான்னு சொல்ல வேண்டியதுன்னு. சரிங்க மாமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளும் தான் சொன்னா. ஏன் உங்களுக்கு யாராவது நெருக்கமானவங்க ஏதாவது இருக்காங்களா? இல்ல, அப்பெல்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கும் இந்த ஊருக்கு எந்த சம்மந்தமே இல்லை. நானும் இப்போதான் அவளை சமாதானப்படுத்திட்டு தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். சரி மாமா, நம்ம வெளியில போயிட்டு கொஞ்சம் டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? அந்த பிள்ளைங்களும் அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துடலாம். தூங்கிட்டாளா? ஆமா, தூங்க சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படியும் 4 மணி 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருப்பாள்ல, தூங்கட்டும். துளசிங்க, என்ன மாமா கல்யாணம் பண்ணிடுவீங்கல்ல? மாமா என்ன மாமா பேசுறீங்க? அவன் என் பொண்டாட்டி. எல்லாம் இப்பவுமே உங்க முன்னாடி தாலி கட்டுனா சொல்லுங்க, நான் கட்டுதேன். என் அண்ணன் இருக்கான், நீங்க இருக்கீங்க, அவளுக்கு சம்மதம். எங்க வந்து தாலி கட்டணும் சொல்லுங்க, நான் கட்டுதேன். மாமா சந்தேகம் மட்டும் பட்டுறதுங்க மாமா. இல்ல, பயமா இருக்கு. நான் வாழ்க்கையில தோத்தவன், கல்யாண வாழ்க்கையில தோத்து போனவன். நம்ம சாதாரணமா சொல்றோம் கல்யாண வாழ்க்கைன்னு, ஆனா அதோட எல்லாமே முடிஞ்சிருத. உண்மைதான் மாமா, எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடாது மாமா. அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கலாம். உங்களை பயம் கட்டணுங்கக்காக நான் சொல்ல மாப்ள. எனக்கு நடந்தது என் பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாதுங்கிற பயம். உசுரை கொடுத்தாதான் அவளை காப்பாத்துவேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்குன்னு பிறந்தவா, ஏன் சொத்து, ஏன் சரீரம், ஏன் உசுரு. நிம்மதியா இருக்கு மாமா. சொல்லுங்க மாப்ள. என்னால உங்களை சந்தோஷப்படுத்த முடியும், அதை வேணா நான் சீக்கிரம் பண்றேன். சீக்கிரம் பண்ணுவேன். என்ன மாப்ள? சொன்னா சிரிக்க கூடாது, சிரிச்சாலும் பரவாயில்ல. எனக்கு பிறக்க போற மொத குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருவேன் மாப்ள. உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீலிங் வரக்கூடாது இல்ல, அவனை நீங்க தான் வளர்க்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு நீங்களும் எங்க கூட வந்துருந்தீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. எங்க அப்பா கிட்ட இருந்து விலைக்கு அடுத்து கையை பிடிச்சது நான் உங்க வரல தான். உங்க வரல பிடிச்சதான் நான் நடந்தேன். எனக்கு இங்க உள்ள கலைகளை கத்துக் கொடுத்தது நீங்க தான். அன்னைக்கு கிரவுண்ட்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா அத்தனை பேர் கையை விட்டுட்டு என் கையை தானே பிடிச்சி உங்க மண்ணில் உட்கார வச்சிங்க. அப்போ எனக்கு ஏதோ தெய்வத்து மண்ணில் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல். இவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம், இனிமேல் இவர் யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு உங்களை அப்படியே அள்ளி அணைச்சுக்குவேன், அப்படியே உங்க நெஞ்சிலே சாஞ்சுக்குவேன். அந்த வயசுல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என் கூட வந்தானே உங்க கையை பிடிக்க வருவான், எனக்கு பிடிக்காது. ஏன் இந்த சேர்மா கூட உங்க கையை பிடிக்க வந்தான், நான் விடலையா? அது என்னமோ தெரியல, நீங்க எனக்கு மட்டும்தாங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அப்புறம் நான் வாலிபையனானேன். நீங்க நான் ஒரு வாலிபை நினைச்சுக்கிட்டு உங்க கதை எதுவுமே என்கிட்ட சொல்லல. என் பொருளாட்டி இசை வச்சுதான் நீங்க அவ அப்பான்னு நான் கண்டுபிடிச்சேன். அவ கம்பீரமா சொல்லுவா, சில அடையாளங்கள் அவ அப்பப்போ சொன்னா, அதை வச்சுதான் நான் உங்களை அவ அப்பான்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் அவளை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன். உங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னால உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வரணும், ஒரு அழகான குடும்பத்தை உங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்கணும். அப்போதான் ரொம்ப தீவிரமா இறங்கினேன். அதுக்கப்புறம் தான் நான் இசைக்கிட்ட இன்னும் நெருக்கமான ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ஒரு சொந்தத்தை நான் கொடுத்தேன்னா, நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது பாதி உங்க ரத்தம் தானே மாப்பிள்ள. ஆமா மாமா, அவ உங்க பொண்ணு, அவனும் நானும் கலந்து தானே என் புள்ள. அப்போ உங்களுக்கும் முழு உரிமை இருக்குல்ல, உங்களுக்கும் பேரங்கிற உரிமை இருக்கும். எப்படினாலும் அது உங்க ரத்தம், உங்க வீட்டு வாரிசு. ரொம்ப பாசம் இருக்கும், ஒரு பிடிமானம் இருக்கும். இது வரைக்கும் குடும்பத்துக்கூடே வாழாத உங்களுக்கு அது ஏதோ ஒரு பிடிமானத்தை கொடுக்கும். அழகான பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பையனோ பெத்து உங்க கையில கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு மடியில தூக்கி வைக்கும் போது கூட நான் இவ்வளவு சந்தோஷப்படல. உங்களை மிஸ் பண்ணாம மடியில தூக்கி வச்சிருக்கேன் பாருங்க, அங்கதான் நான் அதிர்ஷ்டக்காரனா இருந்திருக்கேன். கவலைப்படாதீங்க மாமா. இங்க பாருங்க, நான் தாலி கட்டினோடனே நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துருந்தீங்க. அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிடுவேன். அதெல்லாம் முடியாது, நம்ம வீட்டுலதான் இருக்கணும். உங்க பேர பிள்ளைய நீங்க அங்க வச்சுதான் வளர்க்கணும். அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் அந்த நாள் வரணும். சந்தோஷமா இருங்க மாமா, சீக்கிரம் நடக்கும். இன்னைக்கு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல, போனோடனே பேசி முடிச்சிடலாம். கிராண்டா கல்யாணத்தை வச்சிடலாம் மாமா. சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துறேன் மாமா. உங்களை புகழதுக்கு வார்த்தை இல்லை மாப்பிள்ள. உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும். என் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, என் அன்பு பாசம் எல்லாம் உங்களுக்கு தான். ஐயோ, இது உங்களுக்கு வேண்டாம். என்னால எப்படி கூப்பிடுங்களோ அப்படியே கூப்பிடுங்க. அது எதுமோ தெரியல, உங்களை பார்த்தா எனக்கு அப்படி கூப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. ஐயோ மாமா, நான் சின்ன பையன் தானே, நீங்க தூக்கி வளர்த்த பையன், என்ன போய் வாங்க போங்கன்னு சொல்றீங்க? வேண்டாம் மாப்பிள்ள, எனக்கு வராது. நீங்க என்ன என் வீட்டு மாப்பிள்ள. ஐயோ மாமா, நான் எப்படினாலும் நீங்க தூக்கி வளர்த்த பையன் தானே, முடியாது. அதுல மட்டும் கண்டிஷன் போட்டுறாதீங்க. சரிங்க மாமா. சரி மாமா, அவ கொஞ்சம் காஃபி எல்லாம் குடிப்பா, அது மட்டும் கொஞ்சம் போட முடியுமான்னு பாத்துட்டு வரேன். இருங்க மாப்பிள்ள, நான் உங்களுக்கும் சேர்த்து போட்டு கொண்டு வரேன். எங்க அண்ணன் அவ்வளவுதான், நானே பாத்துட்டு வரேன். இல்ல, நான் போட்டு வரேன் மாப்பிள்ள, நீங்க கிச்சனுக்குலாம் போக வேண்டாம். அவளும் அப்படிதான் சொல்றா. ஏன்? நான் நேரத்தை எதுக்கோ கேட்டதுக்கு நீங்க கிச்சனுக்குலாம் போக கூடாதுங்க.
அது உங்க மேல உள்ள மரியாதை. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அதே நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இவ்வளவு பாசமா இருக்கீங்கல்ல, அதான். அவ்வளவு அப்படிதான் சொன்னா. மாமா, என்ன மாப்பிள்ள, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மாமா. எனக்கு வார்த்தையால சொல்லவே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லவே தெரிய மாட்டேங்குது. அவதான் எல்லாமே. எப்பவும் அவ கூட இருக்க சொன்னா இருப்பேன். என் வாழ்க்கையில நான் இவ்வளவு ரசிச்செல்லாம் வாழ்ந்ததே இல்ல மாமா. எந்திரிப்பேன், டியூட்டிக்கு போவேன், அப்படி லைஃப் போச்சுது. எனக்கு நான் எந்திரிக்கும் போதே சந்தோஷமா இருந்தேன் மாமா. உங்ககிட்ட சொல்லக்கு என்ன, எனக்கு ஃப்ரெண்டே எல்லாம் நீங்க தானே. அப்படியே அவளை கட்டி அணைச்சுக்கிட்டே இருந்துச்சா, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மாமா. நான் நீங்க நேற்று பண்ண சேட்டையெல்லாம் பார்த்துட்டு தாத்தா வைக்கிட்டேன்னு சொல்லி நினைச்சு பயந்துட்டேன்னு என்ன. அதுல சும்மா அப்படிலாம் பண்ண மாட்டேன். என் மாப்பிள்ள ஜெண்டிமேன் ஆச்சு. அப்படிலாம் எல்லா நேரமும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. எதுவும் நம்ம கையில எல்லாம் இல்ல. உங்களா இருங்க மாமா, நான் அவளுக்கு ஏதாவது காஃபி ஏதாவது போட முடியுமான்னு பார்த்துட்டு வரேன். தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஐயோ மாமா போதும். இவ்வளவு நேரம் மனசு ஒரு மாதிரி இருந்தது, இப்ப மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. அதிர்ஷ்டக்காரதியா, உண்மையில அதிர்ஷ்டக்கார முகம். இனிமேல இவர் முகத்துல தான் முடிக்கிறேன். உண்மைதான், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் மாப்பிள்ள கூட தான் இருப்பேன். எனக்கு யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் என் மாப்பிள்ள கூட தான் இருப்பேன். என் பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சா என்னை ஏத்துக்குவாளா? என் பொண்ணு என்னை ஏத்துக்குவாளா? மாப்பிள்ள இருக்காரு, பாத்துக்கிட்டு நான் என் மாப்பிள்ள பொண்ணு கூட தான் இருப்பேன். குடும்பத்தையே இழந்தேன், இனி இந்த குடும்பத்தை நான் இழக்க மாட்டேன். மாப்பிள்ள சொன்ன மாதிரி என் பேரப்புள்ள ஏறத்தான் தானே, என் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படியே இருப்பேன். ஏன்னா எப்படியும் ரிட்டையர்ட் ஆகுது, கொஞ்சம் வயசா இருக்கு, நல்ல தடகாட்டமா இருக்கேன். என் பேர பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். என் பேர பிள்ளைகளை நான் தான் பார்ப்பேன். குட் மார்னிங் சார். சார், பால் எப்போ கொண்டு வரான்னு தெரியல, நான் ஒத்துல இருந்தனால வாங்கல. இருங்க, நான் பாலுக்கு பக்கத்து வீட்டுல என்ன கேட்டு பார்த்துட்டு வரேன். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரிமா. கடுங்காப்பி இருந்தாலும் போதும், குடிச்சுக்கலாம். இந்த குளிருக்கு கொஞ்சம் சூடா குடிக்கணும், அவ்வளவுதானே. கடுங்காப்பி போதும். அதுக்கு இல்ல, என் தம்பி ஒய்ஃப் எல்லாம் குடிக்க மாட்டாதான். கடுங்காப்பி குடிக்க மாட்டாங்களா? குடிச்சுக்கிட மாட்டாங்க, பாலு காப்பி தான் குடிப்பாங்க. நான் கேட்டு பார்த்துட்டு வரேன். ஏன் சரிமா, உங்க தம்பி உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாண வயசுக்கு முன்னாடி முடிச்சா கூட யோசிக்கலாம், எங்களுக்கு கல்யாண வயசு தாண்டி போச்சு. அவனுக்கு அமைஞ்சிருக்கலாம் சார், முடிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லா அதிர்ஷ்டமும் கிடைச்சிடாத. இவனுக்கு ஏதாவது லவ் ஃபீலியர் இருக்குமோ? அவன் சந்தோஷமா இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கட்டும். அப்போ உங்க வீட்டுல எதுவும் எதிர்ப்புலாம் சொல்ல மாட்டாங்களா? யாரு இவங்கிட்ட? சார், எங்க வீட்டுல இவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. பார்க்கதான் அப்படி இருக்கான், காட்டு மாண்டி போய. ஐயோ சாரி சார், நான் எங்க வீட்டுல பேசுற மாதிரி பேசிட்டேன், சாரி. அதுக்கு என்ன, அந்த மீன் அப்படி பேசிக்கிடுவாங்க. எங்க வீட்டுல இவன் கொஞ்சம் வேற டைப்பு, யாருக்கும் பயப்பட மாட்டான். அவனுக்கு தோன்றத தைரியமா பண்ணிடுவான். நான் அப்படி இல்லை, அம்மா மனசு அப்பா மனசுன்னு பார்ப்பேன். இவன் யார் மனசையும் பார்க்க மாட்டான். அவனுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செஞ்சிருவான். நேற்று நைட்டு பேசினான் சார், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னா. போனோடனே அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான். எப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் வைக்கணும்னு சொன்னான். நானும் லீவ் போட்டுட்டு வரணும் அப்படின்னா உறுதியாக தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நான் மாமாக போறேன், நிஜமா சொன்னாரு? ஆமா சார், நீங்க கொஞ்சம் தூக்கம் உள்ள போயிட்டீங்க, அவனும் தூக்கம் வரலன்னு வந்தான். அப்பதான் பேசிட்டு இருந்தோம். போனோடனே கொஞ்சம் கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொன்னான். கேட்டான், உன்னை வச்சுட்டு நான் முடிச்சா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்டான். இதுல என்ன இருக்கு, நானே நின்று நடத்துறேன்னு சொல்லிட்டேன். போனோன்னே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான் சார். ஏன்னா ஊர் கிராமத்து பிள்ளையிலே ஏதாவது கண்ணுக்காத வச்சு பேசுவாங்க, அது எதுக்கு? கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த பொண்ணு பாட்டில் படிக்க போறா, ஏன் டியூட்டிக்கு வர போறா, இதுல என்ன பிரச்சனை இருக்க போதே? தம்பியும் நான் நேற்று முடிவு பண்ணோம், வீட்டில் போய் பேச வேண்டியதா சார். சரி சரி சார், சாப்பிட்றதுக்கு டிஃபன் வாங்க போனோம், இங்க எதுவும் இருக்காது. நானும் தம்பியும் போய் பைக் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரோம். நானும் வரேனே. இல்ல, தம்பி ஒய்ஃபு வீட்டில் தனியா படுத்திருக்காங்க, நீங்க என்ன பாதுகாப்பா இருக்கும். நான் வீட்டுக்கு ஒரு பெரிய ஆள் இருக்கிறது நல்லதானே சார். நீங்க இருங்க, நானும் அவனு மட்டும் பைக்ல போயிட்டு வந்துடுறேன் சார். நீங்க இருங்க, அவர் வேணா இருக்கட்டும், நம்மகிட்ட போமே. இல்ல சார், தம்பி ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும்னு அவனுக்கு தான் தெரியும். அவ எல்லாத்தையும் சாப்பிட்டு விட மாட்டாளாம், அதனால பார்த்து வாங்கணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு சொன்னான். நான் அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வாங்கினா நல்லா இருக்காதுல்ல, அவன் நான் தான் வாங்கணுங்க. சரி சார், நாங்க போயிட்டு வரோம். எவ்வளவு பொறுப்புள்ள பையன் வந்திருக்காரு. சரிம்மா, சொல்லுங்க சார், நீங்களும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? இல்ல சார், நான் ஒரு பொண்ணு கூட வாழ்றதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன். ஐயோ சரிம்மா, நீங்க நல்ல குணம், உண்மையிலே உங்க கூட வாழ்ற பொண்ணு நம்ம கொடுத்து வச்ச பொண்ணா இருக்கும். இல்ல சார், நான் பார்க்கதான் எப்படி, எனக்கு பொண்ணுங்க கிட்ட பழக தெரியாது. எங்க அம்மா சின்ன வயசுல பொண்ணுங்க கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ தெரியல, அப்படியே வளர்த்ததுனால ஒரு பொண்ணுங்களை எனக்கு அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ண தெரியாது. காலேஜ் வைக்கும் போது லவ்லாம் ஒன்றும் கிடையாதா? இல்ல சார், அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால எனக்கும் பிடிக்காது. ஆனா உங்க தம்பி, அதான் சொன்னேன், அவன் வேற நான் வேற தானே. நான் வேணா ஒரு பொண்ணு பார்க்கட்டா? நீங்க அக்கறை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் சார். சரி இருங்க, நான் காஃபி போட்டு கொடுத்துட்டு போறேன். நீங்க அவளை மட்டும் பார்த்துக்கோங்க, தூங்கிட்டு இருந்தா. சரி. ரொம்ப நல்ல பையன். ஆனா சொன்ன மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேச தெரியல. அந்த துளசிங்க தம்பிக்கு கொண்டு காப்பி கொடுத்துட்டு வருவோம். நம்ம வீட்டில் தங்க தான் செய்யல. காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்துடணும். ஸ்கூலுக்கு போக வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துடணும். எனக்கு அந்த தம்பி கூட இருக்கணும் போல இருக்கு. நல்ல தம்பி. அதை காப்பி கொண்டு கொடுத்துட்டு தம்பி சாப்பிடக்கு எங்க வீட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துருவான். நல்லா இட்லி சாம்பார் இடியாப்பம் எல்லாம் வச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு மதியம் லஞ்சு கொடுத்துடணும். கூட்டிட்டு வரலாம். காஃபி கொண்டு கொடுத்துட்டு கூட்டு வந்துடலாம். நல்ல தம்பி. நம்ம வீட்டுக்கு நம்பி இந்த 2 பிள்ளைங்க அனுப்பி வச்சதே ஒரு வாட்டி கூட இந்த சந்தேகப்பட்டு பார்க்க வரவே இல்லை. போய் பார்த்துட்டு வருவான். நல்ல பையன். பையனை இப்படிதான் இருக்கணும். தம்பி என்னங்க காஃபி? ஐயா அக்கா, நீங்க எதுக்கு சிரமம் போட்டு கொண்டு வரீங்க? அந்த வீடு தானே. இதுல என்ன இருக்கு தம்பி? தம்பி காலையில டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெளியில எல்லாம் வாங்க வேண்டாம். நாங்க வெளியில வாங்கறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் அக்கா. ஐயா அக்கா, நீங்க ஸ்கூலுக்கு வேற போன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ தம்பி, நான் எப்பவுமே இதெல்லாம் பண்றேன். ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? நேத்து நைட்டும் சாப்பிடல வீட்டுல. ஐயோ அக்கா, நீங்க வத்த போனுங்கக்கா. சொல்லக்கா, ஸ்கூலுக்கு வேற போகணும்ல. நான் காலையில எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இட்லி இடியாப்பம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாருக்கும் கொடுத்து விடுதேன். சாப்பிடுங்க தம்பி. இல்ல நாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஐயோ அக்கா, அந்த பொண்ணுங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காஃபியும் எல்லாத்துக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இருங்க நான் ஊத்திட்டு வரட்டுமா? ஐயோ அக்கா, இருக்கட்டும்க்கா. இல்ல நான் இன்னைக்கு ஸ்கூல்லயும் மதியானத்துக்கு கேட்டிருக்கேன். நான் மதியம் லஞ்சும் தந்துடுறேன். இங்க இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியில எல்லாம் வேண்டாம் தம்பி. இங்க 3 கிலோமீட்டர் போகணும். போனாதான் வாங்க முடியும். வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள ஆறி போயிடும். வேண்டாம், வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. ஐயோ, நான் சண்டை போட்டு வச்சிருக்கேனே. அது எல்லாருக்கும் சேர்த்துதான். சேம தம்பி இந்தாங்க. நீ தான் காப்பி குடிக்காம இருந்துட மாட்டேன். எனக்கு பழக்கம் இல்ல. பரவாயில்ல, வாங்கி குடினா. இல்ல வேண்டாம். இதுல என்ன இருக்கு? நல்லா அக்கானே, எனக்கு நல்ல மோதான். வாங்கி குடினா. இல்ல பரவாயில்லம்மா, இந்தாங்க வாங்கி குடிங்க. நான் எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன். தம்பி இசி எந்திரிச்சிட்டாளா? இல்லக்கா, அவ தூங்கிட்டு தான் இருக்கா. கொஞ்சம் லேட்டா தான் எந்திப்பா. பரவாயில்ல தம்பி. இந்தாங்க, நான் எல்லாருக்கும் காஃபி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 8 மணிக்கெல்லாம் நான் டிஃபன் கொடுத்து விட்டுதேன் தம்பி. சரிங்கக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஐயோ தம்பி, நான் தான் சொல்லணும். நான் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நேற்று நான் ரொம்ப நல்லா தூங்கினேன். நிஜமாவே சந்தோஷமா இருந்தது. எல்லாம் உன்னை பார்த்த ராசி தான். ஏதோ தொலைஞ்சு போனது கையில கிடைச்ச மாதிரியே ஃபீல் ஆனது. ரொம்ப சந்தோஷம்க்கா. சரிம்மா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. இதை அவத்த கொடுங்க. சரி, மிச்ச இடத்துக்கு நான் எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. மதியமும் நான் தான் தருவேன். சரியா? யாரும் வெளியிலலாம் சாப்பிடக்கூடாது. பாவம் பாவம்ண்ணே. அண்ணே, இந்த நம்ம ஊர்ல பழைய கபடி பிளேயர் யாராவது உனக்கு தெரியுமா? கபடி பிளேயரா? ஆமாண்ணே. நீ தான் சந்தேகப்பட்டிய. அவர் வெளிநாட்டுலாம் இல்ல, நம்ம ஊர் சைட்ல தான் இருக்காரு. என்னடா சொல்ற? முழுசெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நம்பி சொல்லியிருக்காங்க. இங்க பாருண்ணே, யாராவது உனக்கு கராத்தே மாஸ்டரு இல்ல கபடி பிளேயர் உனக்கு யாராவது தெரியுமா? எந்த வருஷமா? இவங்களுக்கு ஒரு 35-38 வயசு இருக்குமாண்ணே. அவ்வளவுதான் இருக்கணும். அப்ப நம்மளது கொஞ்சம் தான்டா. உங்க வாத்தியார் தான் நிக்காரு. சொல்ல போனா நம்ம சுற்றுவட்டத்துல இவர்கிட்ட தான் எல்லாருமே கத்துக்கிட்டோம். இவர் தான் நம்ம எல்லாருக்குமே ஆசனா இருந்தாரு. இவரை மிஞ்சி அங்க யாட்டா இருந்தா? சொல்ல போனா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இவர் மட்டும் தானே ஃபேமஸ். உன் குருநாதா மட்டும் தான் இருக்காரு. டே, சார்கிட்ட கேட்டு போயிட்டா வேற யாராச்சும் ஸ்டூடெண்ட் ஏதாவது இருந்தாங்களான்னு. ஸ்டூடெண்டா? ஆமா, சார்கிட்ட தானே பெரும்பாலும் எல்லாம் கத்துக்க முடியும். அதான் சொல்ல வந்தேன். நீ என்ன சொல்ல வர? டேய், அந்த அக்காவுக்கு ஒரு 38 வயசு இருக்குமா? அவ்வளவுதானே இருக்கும். அப்போ புருஷனுக்கும் அதே வயசு தானே இருக்கணும். அன்னைக்குமா உன் குருநாதா கிட்ட தான் கத்துருக்கணும். உன் குருநாதா தானே ஆல் இந்தியா ஃபேமஸ். இவர்கிட்ட தான் அவங்க ஹஸ்பண்ட் கத்துருக்கலாம். இவன் என்ன குழப்பறா? நான் குழப்பல. வேணா உன் குருநாதத்தை கேட்டுப்பாரு. சார், என்ன தரசிங்க? பக்கத்து வீட்டுல காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டாங்களா? நான் ஒரு அக்கா சொன்னேனே, அவங்கதான். டிஃபனும் அங்கே ரெடி ஆயிட்டான். வெளியில வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கும் நல்லதானே. வந்திருக்கட்டுல கூட்டுல சாப்பிட்றத விட வீட்டுல சாப்பிடுறது நல்லதானே. அந்த வீட்டுக்கு போயிடும். அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? அவங்க இங்க வந்துகிட்டே இருக்கணும். நாம எல்லாம் அங்க போயிடலாம். அப்படியா? ஆமா சார், நம்ம அங்க போய் காஃபி குடிச்சிட்டு அப்படி சாப்பிட்டு வந்துடலாம். இசை தூங்கட்டும். நீங்க மட்டும் போயிட்டாங்க, நான் வரல. அவங்க ஒன்னும் தானே கூப்பிட்டாங்க. வா சாப்பிட வா. இல்ல, நீ சாப்பிட்டுக்க. கொல்லுவேன், வா. நீ வந்தன்னைக்கு சண்டை போட்டுட்டேன். சண்டை போட்டவங்க எப்படி உன்னை கூப்பிடுவாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா சார், நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். வா. அவ தூங்குதல செய்தா, வா நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். வா. பாவம், அவங்க ஸ்கூலுக்கு வேற 8 மணிக்கு போகணும். நம்ம அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் அவங்க வேலை முடிஞ்சிடும். வா. டே நான் வரல, நீ போடா.
நீ வராம நான் போக மாட்டேன், பரவாயில்லையா? ஷோ, நான் ரொம்ப பேசி வச்சிருக்கேன். இப்போ அவங்க கையில இப்படி சாப்பிட முடியும்? டேய் நீ போடா, சொன்ன கொன்னுவேன். வாரேன் சார். நீங்களும் தான் வாங்க, நம்ம அங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். சரிங்க தரசிங்க. சரி, சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. நான் போய் சட்டை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். சரி. டேய் நான் வரலடா. வாங்க, ஒண்ணும் இல்ல வாங்க. சரி சரி வாங்க, எல்லாம் போலாம். அந்த பக்கத்து வீடு தானே? ஆமா சார்.